ஒரு சாங் ஒன்று வரும் பீச்சில், 5 பெண்ணாக பெற்றவங்களும் அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியை வந்து பாட்டாக கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 5 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக தான் ஆவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நகை போட்டு சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அழிஞ்சிரும் இல்லையா. ஸோ அதை மீன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொம்பளை பிள்ளைங்க பெற்றவனுங்க தான் காட் கிஃப்டட். அவங்க தான் வந்து புண்ணியம் பண்ணவங்க. என்ன தான் வந்து அரசன் ஆண்டி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் கடைசியில் நம்மளை வச்சு பார்க்குறது பொம்பளை பிள்ளைங்களாக தான் இருக்கும். இதே 2 பிள்ளைங்க 2 ஆம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களாம் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போயும் இதை யோசிக்கிறாங்க, அச்சா பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு விஷயம் மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பர்சனலாக எனக்கு தோணுது. நான் சப்பாத்தி போடுறேன், என் கூட உட்காந்து ஒரு 25 பீஸ் ஆஃப் சப்பாத்தி வந்து என் பொண்ணு வந்து என் கூட போட்டுட்டு இருந்தா. குட்டி பாப்பா தான், பட் ஈவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அம்மா நான் உனக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து நிற்கிறா. எல்லாருக்கும் கிடைக்குமா?